ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. நமஸ்காரம். ஆடி பண்டிகை அப்படிங்கிறது ஆடி மாத பிறக்கிற அன்னைக்கு ஆடி 1ஆம் தேதி கொண்டாடப்படுது. பொதுவாகவே ஒரு விசேஷம் அப்படின்னாலே நம்ம பாயசம் செய்வோம். இந்த ஆடி மாதத்தில் மட்டும் அந்த பாயசத்துக்கு பதிலாக தேங்காய் பாலை தான் நம்ம காய்ச்சி அதை தான் சாப்பிடுவோம். அது வழக்கம். இந்த ஆடி 1 அன்னைக்கு வீடு வாசல்களை சுத்தமாக சுத்தம் பண்ணிட்டு நல்ல கோலங்கள் போட்டு மங்களகரமாக வச்சுட்டு கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா இந்த தலையாடின்னு சொல்லுவாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு வஸ்திரங்கள் வச்சுட்டு அவங்களுக்கு இந்த தட்சணை ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சுது, 100 ரூபாயோ 200 ரூபாயோ ஏதோ ஒன்று உங்களால் என்ன முடியுதோ அதை கொடுப்பாங்க. அந்த காலத்துலலாம் வெள்ளி பாத்திரத்தில் தேங்காய் பால் ஊற்றி கொடுப்பாங்க. இப்போல்லாம் வெள்ளி வைக்கிற விலைக்கு அதை கொடுக்க வேண்டாம்னு இல்லை, அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்யலாம். ஆனால் தேங்காயும் பருப்பும், தேங்காய் சுட்டு சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி தேங்காய் பருப்பும் அவங்களுக்கு வேட்டியும் மஞ்சள் குங்குமம், அதாவது வேட்டியும் புடவையும் வச்சு மஞ்சள் குங்குமமாக வச்சு பொண்ணு மாப்பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்கணும். வஸ்திரதானம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தில் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள பிரித்து வைக்கணும். இது வழக்கமாக இருக்குது. இது நீங்கள் முறைப்படி செய்யுங்க.